இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாளே. என்ன இவ இதோ பெரிய பிசினஸ் மேக்னெட் மாதிரி இல்லாத பில்டப்லாம் கொடுக்குறா. ஒருவேளை அவளோட போன் அவகிட்ட இல்லையோ, சைலண்ட் போட்டிருப்பாளோ. ஹாய் மாமா. ஹலோ. என்ன மாமா இவ்ளோ மிஸ்டு கால்ஸ் இருக்கு? நான் பார்க்கவே இல்லையே. எனக்காக நீங்க இவ்ளோ வாட்டி ஃபோன் பண்ணிருக்கீங்களா? எவ்ளோ அன்பு இருந்தா எனக்காக இவ்ளோ கால் பண்ணிருப்பீங்க. என் ஞாபகம் வந்துருச்சா மாமா? நினைச்சேன்டி நீ இந்த மாதிரி தான் பேசுவேன்னு. ஆமா, உன் ஞாபகம் வந்துச்சு. நிஜமாவா? ஓ காட், நீங்க இருக்கீங்க, எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ, இங்க பாரு, ரெஸ்டாரண்ட்ல பூரி விஷயத்துல நீ செஞ்ச விஷயத்த கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சொன்னீங்க? உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்ல வரேன். ஓ அப்படியா? நான் ஏதோ நீங்க பர்சனலா என் ஞாபகம் வந்து நீங்க மிஸ் பண்றீங்களோ நினைச்சேன். என் கூட பேசணும்னு தோணுச்சோ என்னவோ, அதுக்கு தான் கால் பண்ணீங்கன்னு நினைச்சேன். இங்க பாரு, தயவு செஞ்சு அந்த கனவுலாம் காணாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ என் மேல உங்களுக்கு இன்னும் கோவம் போகவே இல்லையா? அதனாலதான் என்ன வீட்டை விட்டு போக சொன்னீங்களா? அப்போ அங்க நீ பண்ணது கரெக்ட் தான். ஆனா என்ன, என்னோட தங்கச்சிக்காக தான் உன்னை போ சொன்னேன். உன் மேல கோவப்பட்டலாம் ஒன்னும் இல்லை. அப்போ என் மேல இருந்த கோவம் முழுசா போயிடுச்சா? ஏய் ஹலோ ஹலோ ஹலோ, முழுசாலாம் போகல. ஏதோ அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல, அந்த பர்டிகுலர் டைம்ல நீ எடுத்துக்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் எனக்கு ஆக்சுவலி கோவம் குறைஞ்சது. நானும் அதை தான் சொல்றேன், கோவம் குறைஞ்சிருச்சு தானேன்னு. திரும்ப அதே கேக்குற. பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மட்டும் தான். சரிங்க மாமா, ஏதோ ஒண்ணு விடுங்க. ஆனா உங்களுக்கு தோணிருக்குல்ல? ஏய் என்னது? எனக்கு அப்படி என்ன தோணுச்சு? அதான் மாமா, எனக்கு ஃபோன் பண்ணனும்னு தோணுச்சுல்ல? என்னது? எனக்கு என்ன தோணுச்சு? ஏய், நீ டாபிக்கை டைவர்ட் பண்ணாத. நீ நல்ல விஷயம் பண்ண, சரி, அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு கால் பண்ண, அவ்வளோதான். தேங்க்ஸ், வச்சிடுறேன். மாமா மாமா மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்ல? என்ன பேசணும்? என்ன தோணுதோ என்கிட்ட பேசுங்க. இந்த சிட்டில என்ன நடக்குது, கிளைமேட் பத்தியோ சினிமாவை பத்தியோ ஏதாவது ஒண்ணு பேசுங்க. நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஹலோ, எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டும் இல்லை, அவ்வளோ டைமும் இல்லை. எனக்கு வேலை இருக்கு.